அனைவருக்கும் வணக்கம். நிறைய கேள்விகள் எங்கள்ட்ட வர்றது தசாபுத்திகள் எப்படி நீங்க பார்க்குறீங்க ஏஎல்பில அப்படின்னு பார்க்குறாங்க. பாரம்பரியத்திற்கும் ஏஎல்பிக்கும் உள்ள தொடர்புகள் அல்லது வித்தியாசங்கள கொஞ்சம் விரிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்பாங்க. இது பொதுவா 2, 3 ஜாதகங்கள நாங்க ஆய்வுகளாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்லப் போறேன். இப்ப நம்ம ஒரு ஜோதிடர் ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்கு நேரம் எப்படி இருக்கு? எனக்கு இந்த நேரம் நான் எப்படி சமாளிக்கணும்? இந்த நேரத்த நான் எப்படி கடந்து போகணும்? இல்ல நான் இந்த நேரத்த எப்படி ஜெயிக்க வைக்கணும்? இதான கேள்வி. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் இந்த கேள்வி இருக்குமான்னு இருக்கும். இப்ப முதல் விஷயம் ஒரு ஜாதகம் நான் சொல்றேன். அத நீங்க முடிஞ்சா நோட் எழுதிங்க. ஜாதகம் தெரிஞ்சவங்க. நீங்க எந்த முறையில ஜோதிடம் படித்திருந்தாலும் பரவால்ல. நீங்க எந்த முறையில ஜோதிடம் படிச்சிருந்தாலும் பரவால்ல. துலா லக்னத்தில உதாரணமா ராகு, மேஷத்தில கேது. இப்ப அந்த ஜாதகம் கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலைகள்ல இருக்கிறாரு. அவர் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, ஜெயில் வரைக்கும் ஜாதகர் போயிட்டு வர்றாரு. இதுக்கும் இத எப்படி சொல்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. சார் துலா லக்னத்தில ராகு இருக்கு. இவர் ஜெயிலுக்கு போனாரு. சுக்கிரன் வீட்ல ராகு இருக்கிறத விட்டு இவர் ஜெயிலுக்கு போனாரு. சுக்கிரதசை ஆரம்பிச்சது எப்ப? இப்ப சுக்கிரதசையில கடைசி பகுதியா இப்ப. ஆனா, இதே தசாபுத்தி நம்ம என்ன பண்றோம்? அவருடைய வயதுக்கு ஏஎல்பி லக்னம் உதாரணத்துக்கு அவருடைய ஏஎல்பி லக்னம் பார்த்தீங்கன்னா, மீன லக்னம். மீன லக்னத்தில ராகு எங்க இருக்கு? அட்டமத்தில இருக்கு. மீனத்திலேருந்து 8ஆம் வீடானா எங்க இருக்கு? துலாம்ல ராகு இருக்கு. அட்டமாதிபதி தசை நடக்குது. அதை தொட்டு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இருக்கும். அதை தொட்டு தயவு செய்து இந்த ராகு தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்க தான் செய்யும். இருமலுக்கு இந்த ராகு தசையில் கடைசி நிகழ்வுகள் எப்பயுமே அதிகமான போராட்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ தசாபதி எங்கேருந்து பார்க்கணும்? இப்போ ஒரு பொருளை நான் எங்கேருந்து பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, என்னுடைய வயது ஒரு 45, என்னுடைய வயது ஒரு 54. இவங்க இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே நிறைய நிகழ்வுகள் சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படி சொல்லக்கூடாதுமே. ஏன் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு அல்ல எதிர்காலத்தை வழிகாட்டுவதற்கு அவருக்கு எப்படி இப்போ என்ன நடந்துச்சுங்கிறது அவருக்கு தெரிய போகுது. என்ன நடக்கும், இல்லை எப்படி நடக்கும், என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது தானே ஜோசியம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா, ஐயா உனக்கு துலா லக்னத்தை பார்க்க கூடாதியா, இன்றைக்கி ஏஎல்பி லக்னம் மீன லக்னம், ராகு தசை 8லேருந்து நடத்துது. உனக்கு தேவையில்லாத போராட்டங்கள், வீண் பழி, தேவையில்லாத பிரச்சனைகள் சகட்டுமே சங்கடப்படுத்தும். எப்படி இந்த காலகட்டங்கள் இந்த ராகுதசை என்ன பண்ணும்? போராட வைக்கும். சாதாரணமாலாம் இல்லை. ராகுதசை முடிகிற வரைக்கும் ஒன்று ராகுதசை முடியணும், இல்லைன்னா மீன லக்னம் முடியணும். இந்த மீன லக்னம் முடிஞ்சு மேஷ லக்னம் வந்தாருன்னா ராகுதசை நல்லாயிருக்கும். சரி, இதே ஜாதகம் என்ன பண்ணுறாரு ஒருத்தர் சார் எனக்கு கடக லக்னம் சார், எனக்கு 12ல் சுக்கிரன். நல்லா கேட்டுங்க. கடக லக்னம் ஜென்ம லக்னம். அவருக்கு எங்கே இருக்குது தசை நடத்துறது எங்கே அப்படின்னு சுக்கிரன் தசை நடக்குது அவருக்கு. நல்லா கேட்டுங்க. சுக்கிரன் எங்கே இருக்குது? 12ல் இருக்குது. சுக்கிரன் 12ல் இருக்காமல் இருக்கலாம். சுப விரயத்தை பண்ணணும்னு நம்ம சொல்லிவிடுவோம். சார் எனக்கு மட்டும் நல்லாவே இருக்குது, எனக்கு மட்டும் சூப்பராக இருக்குது, எனக்கு கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவனுக்கு சுக்கிரதசை ஓஹோன் இருக்குது அப்படின்னாரு. எங்க கடகலக்கணம் 12ல் விரயத்தை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு பிறக்கும்போது கடகலக்கணம். இன்றைக்கி உங்கள் லக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ துலா லக்கணம் போகுது. துலா லக்னத்துக்கு சுக்கிரதசை 9லேருந்து தசை நடத்துகிறாரு. அடுத்து உங்கள் லக்னம் அப்போ விருச்சகமோ இல்லைன்னா உங்களுக்கு விருச்சகம் போகும்போது இந்த சுக்கிரதசை நல்லா இருக்காது. அடுத்து தனுசு லக்னம் போகும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சுக்கிரதசை அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ எங்கேருந்து எப்படி பார்க்கணும்? இதே ஜாதகம் இன்னொரு ஜாதகம். இப்போ லக்னம் மிதுன லக்னம். சார் எனக்கு 12ல் ராகு சார், இதில் ரிஷப ராகு சார், எனக்கு மட்டும் சூப்பராக இருக்குது. எப்படிங்க சூப்பராக இருக்கும்? அப்போ ஒரு துலா லக்னம் போணுச்சுன்னா அட்டமத்தில் ராகு ஒரு 4 வருஷம் நல்லா இருக்காது. அடுத்த 10 வருஷம் விருச்சிக லக்னம் 7ல் ராகு இருக்கும். சூப்பராக ஓஹோன்னு ஓடி இருக்கும். இப்போ விருச்சிக லக்னம் முடிஞ்சு இப்போ தனுசு லக்னம் வந்துச்சுன்னா ராகுதசை எப்படி இருக்கும்? 6க்கு போயிட்டு ராகுதசை போராட்டம் தான், சண்டை தான், வம்பு தான், எதிரியை தானே உருவாக்கிக்கிறது தான். இது எங்கே தசாபத்தி பார்க்கணும்னு தெரிய மாட்டேங்குது இல்லை. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு ஜாதகத்தை எடுத்து பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம பாரம்பரியத்தை நீங்கள் லக்கணம் ஜென்ம லக்கணங்கிறது இருக்கானா இருக்குது, அங்கேருந்து உருவாடுத்தோம். இன்றைக்கி எங்கே வயது, இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க? ஏஎல்பி லக்கணம் விருச்சகம் போகும்போது சூப்பராக இருந்தீங்க, உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதே விருச்சிக லக்கணம் முடிஞ்சு தனுசு லக்கணம் வரும்போது அப்போ ராகு எங்கேருந்து தசை நடத்துகிறாரு? 6லேருந்து தனுசுக்கு 6ஆம் வீடான ரிஷபத்திலேருந்து ராகுதசை நடத்துகிறார். அப்போ என்ன பண்ணும்? தன்னைத்தானே எதிரியை உருவாக்கிறது. தன்னைத்தானே என்னென்னா இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் எப்பயுமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது ஏன் தேவையில்லாமல் ஒரு விஷயத்த
நான் அச்சய இலக்கணத்தில மறுபடியும் சொல்றேன். இப்போ போகக்கூடிய தனுசு லக்னத்து 6ல ராகு தசை பாதகத்த பண்ணுமா? பாதகத்த தான் பண்ணும். எதிரிகள இவரே உருவாக்கி, இவரே என்ன பண்ணுவார்? தன்னை தானே அழிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதேமாரி பா இந்த பாரம்பரியம் ஒரு ஜோதிடத்துக்கும், ஏஎல்பி ஜோதிடத்துக்கும் அச்சய லக்னத்திற்கு தசாபதிய பாருங்க. வேற ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். இப்போ நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அட்சய லக்னத்துக்கு இந்த தசாபுத்திக்கும் எவ்விதமான தொடர்புபடுத்த வேண்டும், அல்ல எவ்விதமான ஒரு நிலைகளை அல்லது ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு பொதுவா ஒரு நிகழ்வுகள அல்ல வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கிர தசை குடுத்துரும், சூரிய தசை குடுத்துரும், ராகு தசை கெடுத்துரும், சனி தசை சனி புத்தி கெடுத்துரும். ஏங்க சனி தசை சனி புத்தி எப்படிங்க கெடுக்கும்? சனி தசை சனி புத்தி ஓஹோன்னு இருக்குங்க. அத விட்டு இப்ப சனி தசை எங்க நடத்துதுன்னு தெரியாது. சனி தசை சனி புத்தி எப்படி நடத்தும்னு தெரியாது. அது இப்ப என்ன அப்படின்னா, இங்க லக்னத்துக்கும், இங்க சந்திரனுக்கும் ஒரு விதமான தொடர்பு. என்னங்க, லக்னத்துக்கு லக்ன தசைய பாருங்க, ராசிக்கு ராசி தசைய பாருங்க. இப்படி நெறையா ஒரு மாற்றங்கள இந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள அட்சய லக்னம் பத்தி நெறைய அ வி விவரிக்க வேண்டியிருக்கு. அதுக்காகவே அடுத்ததா வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலயும் தசாபுத்திக்கு தனியா வகுப்பே நடத்தணும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, ம் அ உனக்கு சூரிய தசை, உனக்கு சந்திர தசை, உனக்கு செவ்வாய் தசை, இல்ல ராகு தசையில உனக்கு ஒண்ணுமே இருக்காது. என்ன ராகு தசையில ஒண்ணுமே இருக்காது? ராகு தசை ஒண்ணுமே இல்லன்னு சொன்னதா சூப்பர்ன்னு ஓஹோன்னு இருக்கும். நீங்க நெனச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க போயிட்டு பாருங்க. எனக்கு இந்த தசை விளங்கவே விளங்காதுன்னு சொன்னவங்க உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும். இந்த தசையில உனக்கு நல்லா வரும் அப்படின்னா, குரு தசையில வந்துட்டுனா, குரு தசை ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஒரு இடத்துல. குரு தசையில புத்தி எப்படி பார்க்கணும், அந்தரத்த எப்படி பார்க்கணும், எங்கேருந்து பார்க்கணும், எப்படி பார்க்கணும். இது என்னன்னா, இங்க விதிகள் 1000 இருக்கு, விலக்குகள் 1000 இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இது நடக்கும்னா நடக்கும், நடக்காது நடக்காது. இப்படி இருந்தா இப்படிதான். அது இங்க யாருக்கும் இங்க விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இங்க மனிதரால் படைக்கப்பட்டால், அவர்களுடைய வாழ்க்கையில செய்த வினைகளின் காரணமாக இந்த காலகட்டத்தில் இவர் இதை அனுபவிக்க வேண்டும். யோகமாக இல்ல அவயோகமாக அவர் அனுபவிக்க வேண்டும். அவ்வளோதான் விஷயம். அதுக்காக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த பாரம்பரியம் ஏ ஜென்ம லக்னத்திலிருந்து தசாபுத்தி பார்ப்பதை விட, ஏஎல்பி லக்னத்திலிருந்து தசாபுத்தி பாருங்க. அது ஒரு விதமான ஒரு பொதுவான பலன் தான். ஆனால், அது குறிப்பிட்ட காரணங்கள் எப்படின்னா, உதாரணமா இப்போ இன்னைக்கு கூட ஒரு நண்பர பார்த்தேன். ஜோதிடத்தில மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னு தான் சொல்ல முடியும். அவர் பேசும்போது என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒவ்வொரு தசாபுத்திகள் போகும்போது, இப்ப சனி தசை போகும்போது அப்படின்னா, சுக்கிர புத்தி நல்லாயிருக்கும் அப்படின்னு உதாரணம் பேச்சு வழக்குல இருந்துச்சுன்னா, ஒரு ஜாதகத்தில சனி தசை சுக்கிர புத்தி வேலையே செய்யாது அந்த ஜாதகத்தில. எனக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குல்ல. இப்ப எல்லாரும் கேட்டா, சனி தசையில சுக்கிர புத்தி ஓஹோன்னு இருக்கும். சனி தசையில ராகு புத்தி கெடுத்துவிடும். சனி தசையில கேது புத்தி வேலையே செய்யாது. சனி தசை, கேது புத்தியில எத்தனையோ கோடீஸ்வரர்கள் உருவாகியிருக்காங்க. சனி தசையில சுய புத்தியில எத்தனையோ பேர் பிரம்மாண்டமா தொழில் வச்சிருக்காங்க. சனி தசை செவ்வாய் புத்தியில பிரம்மாண்டமா அழகா வீடு கட்டியிருக்காங்க. சனி தசை குரு புத்தியில எத்தனை பேர் வெளிநாடு போயிருக்காங்க. அதொட்டு இங்க ஏஎல்பி லக்கணத்திற்கும், ஏஎல்பி லக்கணத்திலிருந்து தான் தசாபுத்தி பார்க்கப்பட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அட்சய ராசி, அட்சய லக்கணம்னு சொல்லுவோம். அட்சய ராசியிலேருந்து அது குறிப்பிட்ட கணக்கு இருக்கு. கணக்கு முறைகள் அடிப்படையில தான் தசாபுத்தி பார்க்கணுமே தவிர, இல்ல அப்படியெல்லாம் இந்த ஜாதகத்தில அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு பொதுவா சொல்லக்கூடாது. உங்களுக்கு கேதசையில ராகு புத்தி உங்களுக்கு நல்லாவே இருக்காது. கேதசை ராகு புத்தி பார்த்தீங்கன்னா, அவன் அப்பதான் ஒரு ₹1,00,00,000 பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாரு. அதொட்டு இந்த தசாபதிகளும் அடுத்ததா ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறேன் இருங்க. ஏன்னா, நெறைய ஜாதகங்கள போட்டு ஆய்வு பண்ற இடத்துக்கு வரணும். நெறைய விஷயங்கள் பேசுவோம். ஏன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் கூட நான் பேசுறேன். கண்டிப்பா அதொட்டு பாரம்பரியம் என்பது அடிப்படையா நம்ம ஏஎல்பிய பொறுத்தளவுக்கு வயதோட லக்கணத்துக்கு ஏற்ப தான் நம்ம தசாபுத்திகள பயன்படுத்தி பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். நன்றி.